ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் மணப்பாக்கம் மேவுனி பக்தி சாரதாசன். கோதாஸ்துதி 7ஆம் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வால்மீகியின் வாக்கு இனிப்பதன் காரணத்தை சுவாமி தேசிகன் கூறுகிறார். வல்மீகத ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிः கவி சார்வபௌமः கோதே கிமத்புதமிதம் யதமீஸ்வதந்தே வக்த்ராரவிந்த மகரந்த நிபாः பிரபந்தாः. கோதாதேவியே, பூமியில் உள்ள பாம்பு புற்று எனப்படும் மண் புத்துகள் பூதேவிக்கு காதாக வேதம் கூறுகின்றது. நீயோ பூமி தேவியின் அம்சம். அப்படி நோக்கில் உனது காதுகளிலிருந்துதானே கவிகளில் முதன்மையான கவி சக்கரவர்த்தியாம் வால்மீகி தோன்றினார். உனது காது எனப்படும் புற்றிலிருந்து அவதரித்த வால்மீகி மகரிஷி படைத்த ஒரு அற்புதமான காவியம்தானே ஸ்ரீமத் ராமாயணம். அப்படித்தானே கவி சக்கரவர்த்தி ஆனார். அப்படியானால் உனது திருவாய் மலர்ந்து வந்த பிரபந்தம் தாமரையில் பெருகும் தேன் போல எம்பெருமானுக்கும் இவ்வுலக மக்களுக்கும் அமிர்தமாய் விளங்குவதில் கிமத்புதம், என்ன ஆச்சரியம். அடுத்த ஸ்லோகத்துல ஆழ்வார்கள் பகவதானுபவத்தில் கோதையை அனுசரிக்கிறத பத்தி பார்க்கலாமா? அடியேன் தாசன்.